சந்தியா அப்பா கருத்து உங்களுக்கு தாண்டாண்டா என் சொல்லுக்கு கட்டுப்படுவீங்களா மாட்டீங்களா? கை கட்டி வாய்ப்பத்திய பழகி போச்சுடா உங்களுக்கு. சொந்தமா யோசிக்கவும் சுதந்திரமா கருத்து சொல்லவும் பழகிக்கிங்கடா. காதலிக்கிறதுக்கு ஒரு அழகான பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொந்தத்திலே வசதியா ஒரு பொண்ணையும் தேடாம மனைவியாவதா காதலியாவதான்னு உறுதியா இருக்கனே. நான் செஞ்சது தப்பா இல்ல? காதலிக்கிறப்ப கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதியா ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இழிச்ச வயனையும் தேடாம கடைசி வரைக்கும் நான் தான் உறுதியா இருக்காளே, அது அவ செஞ்ச தப்பா? செத்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு உயிரோட இருக்கிறவங்களை சாகடிக்க துடிக்கிறீங்களே, உயிரோட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. சந்தியா, உங்களால நாங்க பட்ட அவமானம் போது எங்க மானம் போச்சு, எங்க மரியாதை போச்சு. எங்களை உசுரோட விட்டுடுங்க, நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். சந்தியா, இதான் முடிவா? இத்தனை பேரோட எதிர்ப்பை தாண்டி நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு நம்ம என்ன உடம்பு சுகத்துக்காகவா நேசிச்சோம்? மனசு ரெண்டும் ஒண்ணு சேராம உடம்பு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடம்பு ரெண்டும் ஒண்ணு சேராம மனசு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நாம வாழ்ந்து காட்டுவோம். உங்களுக்கு தம்பி தங்கச்சி ஊர் ஒருவனு நிறைய பொறுப்பு இருக்கு. நீங்க அவனுக்காக வாழுங்க. நான் உங்களை நினைச்சுட்டே வாழ்ந்துருவேன். நான் போறேன். அந்த பொண்ணு ஊரை விட்டு போனப்புறம் கூட பிறந்த தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் காட்சின்னு பண்ணி வச்சுட்டு அவரு அந்த பொண்ணு நினைப்பிலேயே வாழ்ந்துட்டாரு. அவர் கூட பிறந்தவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் அவர் மட்டும் அந்த பொண்ணு எப்படியும் திரும்பி வந்துடுவான்ற நம்பிக்கையிலேயே காத்து கிடக்கிறாரு. அவரு நினைக்கிற மாதிரியே அந்த அம்மா திரும்பி வருவாங்களா, இல்லை யார் கூடாவது வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாங்களா, யாருக்கு தெரியும்? வண்டிக்காரர, உண்மையாக காதலிச்சவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் பிரிஞ்சு போகலாம். ஆனால் சந்தன மரத்தை வெட்டின கோடாரி கூட மணக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காதல் மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முறை சந்திக்காமல் அவங்களுக்கு சாவே வராது. வாத்தியாரே, நீங்க சொன்ன மாதிரியே அதோ அந்த அம்மாவே தான். மனசு ரெண்டும் ஒண்ணு சேராம உடம்பு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடம்பு ரெண்டும் ஒண்ணு சேராம மனசு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நாம வாழ்ந்து காட்டுவோம். உங்களுக்கு தம்பி தங்கச்சி ஊர் ஒருவனு நிறைய பொறுப்பு இருக்கு. நீங்க அவனுக்காக வாழுங்க. நான் உங்களை நினைச்சுட்டே வாழ்ந்துருவேன். நான் போறேன். இறந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு உயிரோட திரும்பி வந்திருக்காங்களே. இவ்வளவு ஆசைய உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாள் எப்படி சந்தியா மறைச்சிட்டு இருந்த? எப்படின்னா உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம் உங்க மேல ஆசைப்பட முடியுமா? இப்ப மட்டும் எப்படி? அவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு அந்தஸ்து பார்க்காம என் மேல பிரியப்படுறீங்களே, உங்க சந்தோஷத்துக்காக தான். என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே சொன்னாங்க,
ஊரை விட்டு போனவ எவன் கூடயாவது வாழ்ந்திருப்பா, நீ தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், உன்னை மறந்துட்டு என்னால் எப்படி இன்னொருத்தைய நேசிக்க முடியலையோ அதே மாதிரி என்னை மறந்துட்டு உன்னாலையும் இன்னொருத்தனை நேசிச்சிருக்க முடியாதுங்கிறது. இறக்கமே இல்லாத இந்த ஜனங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமா நான் வைராகியமா இருந்துட்டேன். ஆனா 10 நாளாவே என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு படபடப்பு. இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யாரு? கடைசியா உங்களை ஒரு தடவை பார்த்துடலான்னு தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு வந்த. எல்லாரும் நினைச்சாங்க நீ செத்து போயிருப்பேன்னு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எப்படி செத்து போவ? நீங்க உயிரை மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி நான் என் முந்தானில முடிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க குத்தி விட்ட மூக்குத்திய சொல்றேன். எப்படி நல்லா இருக்கா? வலிக்குது. நாங்கள் எல்லாரும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம். ஆனால் அவர் 10 நாளாக பச்சை தண்ணியை கூட உள்ளே இறக்காமல் பல்ல கடிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு. இந்த பாலை நீங்களே கொடுங்க. யமன் சொல்லே கேளா உயிர்.